மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். தமிழில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா மெய்யெழுத்துக்கள் தான் பார்த்துட்ருக்கோம். சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்? இப் இம் என்ற 2 எழுத்தை பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற எழுத்து இ எர். இ எர் என்ற 2 எழுத்துக்களும் அதுக்குண்டான படங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இ கொய்யா, கோ இ யா, கொய்யா. இதில் ஈன்றது மெய்யெழுத்து. கொய்யான்றது ஒரு வகையான பழம். இது எப்படி இருக்குன்னா மேலே பச்சை நிறத்துலேயும் உள்ள சிவப்பு நிறத்துலேயும் இருக்கும் இந்த பழம். இதனுடைய விதைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். விதைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அடுத்து இ நாய். நா இ நாய். நாய் நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணி. இது வீட்டு விலங்கு செல்லப்பிராணின்னு சொல்லுவாங்க. இ கொய்யா, கோ இ யா, கொய்யா. கோ இ யா, கொய்யா. இ நாய், நா இ நாய். அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து எர். எர் தேர். தே இர் தேர். தே இர் தேர். தேர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பெரிய பெரிய கோவிலெல்லாம் திருவிழாக்கள் நடத்தும் போது இந்த தேர் பயன்படுத்துவாங்க. இர் ஏர். ஏ இர் ஏர். ஏர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நம்ம உழவு தொழிலுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இப்போ தான் நம்மளுக்கு டிராக்டர்லாம் வந்துடுச்சு. பழைய காலத்துலலாம் இதில் மாடை பூட்டி ஏர் உழுதாங்கன்னா நிலம் நல்லா இருக்கும். புல் பூண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏர் போட்டு நிலத்தை உழுவாங்க. இர் தேர். தே இர் தேர். இதில் இர்ன்றது மெய்யெழுத்து. தே இர் தேர். ஏ இர் ஏர். இதில் இர்ன்றது மெய்யெழுத்து. இர் தேர். தே இர் தேர். தே இர் தேர். இர் ஏர். ஏ இர் ஏர். ஏ இர் ஏர். ஈயும் இரும் எப்படி எழுதுறது பார்க்கலாம் வாங்க. நம்ம புத்தகத்தில் பக்கம் எண் 71 இருக்குது பாருங்கள். இந்த 2 கோட்டுக்கு நடுவில் இந்த புள்ளிகளை இணைக்கணும். என்ன எழுத்து? இ. 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 அதுக்கு அடுத்த எழுத்து எர். எர். 2 கோட்டு இருக்கிற புள்ளிகளை இணைக்கணும். இதே மாதிரி நீங்களும் எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிர்மை எழுத்துக்கள். நம்ம எத்தனை வரிசை பார்த்துருக்கோம்? கா வரிசை பார்த்துருக்கோம், கா வரிசை பார்த்துருக்கோம், கீ வரிசை பார்த்துருக்கோம், கீ வரிசை பார்த்துருக்கோம், கூ வரிசை பார்த்துருக்கோம். சென்ற வகுப்பில் கூ வரிசை பார்த்தோம். இப்போ அது எல்லாமே சேர்த்து நான் ஒரு முறை படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. முதல்ல க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. அடுத்த வரிசை கா, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. அடுத்த வரிசை கீ வரிசை. கி, ஞி, சி, ஞி, டி, நீ, தி, நீ, பி,
மீ ஈ ரி லி வி ழி லி ரி நி. அடுத்த வரிசை கீ வரிசை. கீ நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி ழி லி ரி நீ. அடுத்த வரிசை கு வரிசை. கு ngு சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு வு ழு லு ரு நு. அடுத்த வரிசை கூ வரிசை. கூ ngூ ngூ சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு வு ழு லு ரு நு. மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி எல்லா வரிசையும் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்களும் சொல்லிக்கிட்டே ஒரு முறை எழுதி அனுப்புங்க. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. அடுத்த வரிசை கா ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. அடுத்தது கீ வரிசை. கி ஞி சி ஞி டி நி தி நி பி மீ ஈ ரி லி வி ழி லி ரி நி. அடுத்த வரிசை கீ வரிசை. கீ ஞி சி ஞி டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி ழி லி ரி நீ. அடுத்தது கு வரிசை. கு ngு சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு வு ழு லு ரு நு. அடுத்த வரிசை கூ வரிசை. கூ ngூ சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு வு ழு லு ரு நு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் படித்து பாருங்கள். ஒரு முறை மட்டும் உங்களுடைய 2 லைன்ஸ் நோட்டில் எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.